ஐகேடி ஸ்குவாட் இன்னைக்கு என்ன டாஸ்க் பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, சிக்கன் ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு ஒரு இடத்துல பொதிச்சு வச்சுட்டு ஒரு நைட் 12 மணிக்கு மேலே அது என்ன இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். சாப்பிட்டு தான் பார்க்க போகிறோம். நடுவில் எதாவது பேய் எதாவது சாப்பிட்ருக்கா இல்லை எதனா பார்க்க போகிறோம். இன்னைக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம ஃபுல் வீடியோ பார்த்துருக்கேன். நாங்கள் சிக்கன் வாங்க போயிடலாம் அப்படின்ட்டு நாங்களும் ரொம்ப நேரமாக சிக்கன் கடை தேடி இருந்தோம். அப்போ என்ன ஒரு சிக்கன் கடை கூட இல்லை. அப்போ ரோட்டில் ஒரு கடை வண்டி திறந்துருந்தாங்க. அங்கே போய்ட்டு ஒரு 1/2 கிலோ சிக்கன் போடணும் அப்படின்ட்டு, அண்ணா பேய்க்கு பெசலாக பெப்பருக்கு ஒரு ரத்தம் கூட போட்டு கொடுணும் அப்படின்னு நானும் சொல்லிட்டு அதில் வந்து பார்சலை வாங்கிட்டு நானும் கிளம்பிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் வாங்கிட்டோம். சரி, நானும் நம்ம சிக்கனை பார்சல் பண்ணுற வேலையை பார்க்கலாம். நானும் கிட்டு நூல் நல்லா டைட்டாக சுற்றினே இருந்துட்டேன். நல்லா நூலெல்லாம் நல்லா டைட்டாக சுற்றி முடிச்சதுக்கப்புறம் டேப் பார்த்தீங்கன்னா நல்லா அடிச்சுட்டு அது பார்த்தீங்கன்னா நல்லா பால் மாதிரி உருண்டையை கட் பண்ணி எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா பால் மாதிரி ஆகிட்டோம். எதுவுமே படிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த மரத்தை கீழே தான் இங்கே பொதிக்க போகிறோம். அவங்க எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். மரத்தில் வந்துச்சு கீழே. பார்த்தீங்கன்னா இப்படி தோண்டிட்டோம். இப்போ வந்து சிக்கனை வந்து நம்ம அதில் வச்சுட்டு நைட்டு கரெக்டாக ஒரு 1 மணிக்கு வந்து பார்க்க போகிறோம். நைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக 7:25. நம்ம பார்த்தீங்கன்னா அதை வச்சுட்டு ஒரு 1 மணிக்கு வந்து பார்க்கலாம். பேய் எதுனா சாப்பிட்ருக்கா இல்லை எதுனா ஆயிருக்கா அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். 1 மணிக்கு கரெக்டாக வந்து பார்க்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் அப்படி தான் இருக்கும் நம்புகிறேன், இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு சரி கொஞ்சம் ஒரு நேரம் தூங்கிட்டு அவர் அந்த சிக்கன் ஏற்கனவே பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12:50 தான் ஆகுது. சிக்கன் நம்ம புதைச்சி வச்ச சிக்கன் எதாவது பேய் என்ன சாப்பிட்ருக்கா அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. உங்களை மாதிரி தான் எனக்கும். சரி வாங்க சிக்கன் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மத்தனை வந்துட்டோம். அந்த மத்தனை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புதைச்சி வச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அப்படியே தான் இருக்குது, எதுவுமே ஆகலை, எதுவும் கலர்ன மாதிரி தெரியல. பார்த்தீங்கன்னா அப்படி கிளியராக நம்ம போய் எப்படி வச்சுட்டு போனோமோ அப்படியே தான் இருக்குது. அவங்க நோண்டி பார்க்கலாம். பார்க்கறதே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. நடுராத்திரியில் இது பண்ணுறது ரொம்ப பயமாகவும் இருக்குது, ஒரு இதுவாக இருக்குது. சாங்க நம்ம நோண்டிக்கலாம். இது பார்த்துட்டு நம்ம போட்ட சிக்கன் எடுத்துட்டோம். அது அப்படியே தான் இருக்குது, கவர் கூட தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா டைமிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:05 ஆகுது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1:05 ஆகுது டைமு. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக மாடி அடிச்சுட்டு இருக்கும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 50 டேப் இஷ்டத்தில் அடிச்சிட்டு நான் நிறைய வாட்டி ஸ்லிப் ஆகுது. கை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மண்ணாயிடுச்சு. மாசில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. நம்ம வைக்கும் போது எப்படி இருந்துச்சு அப்படி தான் இருக்குது. ரைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வச்சு சிக்கன் அப்படி தான் இருக்குது. மாதம் கூட அப்படி ஓகேவாக இருக்குது. சரி டேஸ்ட் பார்த்துடலாம். ஓஎஸ் அதே மாதிரி தான் இருக்குது.
இருந்தாலும் ஒரு துன்பத்துக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு தின்னவும் தோணலை. அதெல்லாம் பண்ணலாம், இந்த சிக்கனை டாகுக்கு வச்சிடலாம். அதனால் ஓகே. ஆனால் இது பேய் வந்து எடுத்த மாதிரியும் இல்லை, நம்ம எப்படி பொறிச்சிட்டு போனோமோ அப்படி தான் இருக்குது. ஸோ ஓகே கேஸ், இந்த டாஸ்க் வந்து முடிச்சிட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம். மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஒரு கமெண்ட்டை போட்டு விட்டு போடுங்க, அடுத்த நாள் டாஸ்க் பண்ணலான்ட்டு. பை.